Francis Xavier Engineering College, Vannarpettai, Tirunelveli, is one of the best autonomous NBA accredited institutions in Tamil Nadu. The college is awarded with gold category by AICTE CII survey for 2 consecutive years. FX provides holistic education and enhanced skill training to make its students industry ready. Unbeatable placement record, cutting-edge research, state-of-the-art applied labs are the hallmark of FX Easy. Get enrolled and experience unlimited learning. Hello, என் நேம் மணி. நான் இதே காலேஜோட 2018 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். நான் படிச்சிருந்தது பிடெக் ஐடி. ஆனால் நான் ஹார்ட்வேரில் சூஸ் பண்ணி இப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் தனியாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏவன் கம்ப்யூட்டர்ஸ். இங்கே நான் ஒரு சிஸ்டம் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். என்னோட கம்பெனி எவல்யூஷன் கம்ப்யூட்டர்ஸ். நான் அதை தனியாக ஃபீல்டு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் அசம்பிள் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா மெயின் திங் என்ன அப்படின்னா பவர் சப்ளை. பவர் சப்ளைக்கு என்ன வோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் இருக்கும். 230 வோல்ட்டை எடுத்து 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எங்கே கொடுக்கும் அப்படின்னா மதர் போர்டில் கொடுக்கும். மதர் போர்டில் கொடுத்து அந்த மதர் போர்டில் வழியாக பவர் எடுத்து அது வந்து உள்ளே எல்லாம் சப்ளை பண்ணிக்கும். ரேமுக்கு, ப்ராசஸருக்கு எல்லாமே சப்ளை பண்ணி பவர் மாற்றிக்கும். பவர் சப்ளை பார்த்துட்டோம். பவர் சப்ளையோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க அப்படின்னா ரேம் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரேம் வந்து DDR2 ரேம் இருக்குது, DDR3 ரேம் இருக்குது, DDR4 ரேம் இருக்குது. DDR2 ரேம் அப்படின்னா அதில் வந்து P4 சிஸ்டம், கோர் டிடிஓ சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டத்தில் தான் நம்ம DDR2 யூஸ் பண்ணுவோம். DDR3 எதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 61 போர்டு, 41 போர்டில் கோர் டிடிஓலையும் DDR3 யூஸ் பண்ணலாம். 61 போர்டு, 55 போர்டு, அப்புறம் 41 DDR3 இருக்குது, அப்புறம் 81 போர்டு. இதெல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா DDR3 ரேம். அப்புறம் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்க 61 போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் I3 செகண்டு தேர்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 81 போர்டு பார்த்தீங்கன்னா 4th 5th வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போகிறீங்க அப்படின்னா 110 போர்டு. 110 போர்டு போகிறப்போ அதுலேயும் DDR3 தான் வரும். ஆனால் ப்ராசஸர்லாம் கொஞ்சம் ஜென்ரேஷன் அட்வான்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 310 போர்டு, அதுக்கப்புறம் 410 போர்டு, எப்படி போய்கிட்டே இருக்குது. 410 போர்டெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற 10th ஜென் 11th ஜென் யூஸ் பண்ணுறோம். அதில் அடுத்து பார்க்கும்போது ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது I3, 8th, 9th, 10thலாம் யூஸ் பண்ணுறோம். I5 இருக்குது, I7 இருக்குது. நம்மளுக்கு I3 யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா I3 வந்து டேட்டா ஒர்க்கு, ஆஃபீஷியல் ஒர்க்கு, அப்படி கொஞ்சம் டேட்டா ஒர்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். I5 போகிறீங்க அப்படின்னா டிசைன் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். I7 அப்படின்னா அனிமேஷன் வீடியோ அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். I9 இருக்குது, I9 வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்குது. ஆனால் I9ங்கிறது கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸு. அது வந்து ஒன்லி வீடியோ பெர்ஃபார்மன்ஸு, அனிமேஷன் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக்காக I3 வச்சு தான் பார்க்க போகிறோம். அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹார்ட் டிஸ்கை பற்றி பார்க்க போகிறோம். ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ID டைப், SATA டைப். ID டைப்பில் யூஸ் பண்ணுறதே கிடையாது, SATA டைப் யூஸ் பண்ணுறோம். SATA டைப்பில் பார்த்தீங்கன்னா SATA பவர், SATA டேட்டா, இந்த ரெண்டு தான் மெயினாக கொடுக்கணும். இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 2-3 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பேசிக் ஹார்ட் டிஸ்க். அதாவது இப்போ 1 TB ஹார்ட் டிஸ்க்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் இதுக்கு நாளெலாம் பார்த்தீங்கன்னா 320 இருக்குது, 250 இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்க ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் M2 டைப் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து மதர் போர்ட்லேயே பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் SSD ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்குது. அது இதோட 10 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். SSD ஹார்ட் டிஸ்க்கும் M2 ஹார்ட் டிஸ்க்கும் ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஸ்பீட் இருக்கும். ஆனால் இந்த ஹார்ட் டிஸ்கோட 10 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் நார்மல் ஹார்ட் டிஸ்கோட. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதர் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா 31 போர்டு, 41 போர்டு, 61 போர்டு, 55 போர்டு, 81 இப்படி போர்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் போர்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 310 போர்டு. 310 போர்டில்னா I3 8th ஜென்ரேஷன் சப்போர்ட் பண்ணும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10th 11th வரைக்கும் போயிட்டு இருக்குது. இப்போ மதர் போர்டில் 310 போர்டில் பார்த்தீங்கன்னா DDR4 ரேம் இருக்கிற மாதிரி இருக்குது, DDR2 ரேம் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அதுக்கு வேரியன்ட் நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ ரேம் DDR4க்கும் DDR3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். DDR4ங்கிறது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும். 1333 3000 மேலெலாம் இருக்கும். அதில் இப்போ மெகாஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம பார்க்க போகிறதான DDR3 ரேம் போட்டு தான் எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ அசம்பிள் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டு தான் ஃபஸ்ட்டு மெயின். போர்டில் வந்து ப்ராசஸர், இதுக்கு என்ன ப்ராசஸர் போடணும், இதுக்கு என்ன ரேம் போடணுன்றதெல்லாம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்போ ப்ராசஸரை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ராசஸரை ப்ளேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்லேயே 2 கட் இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு ஆரோ மென்ஷன் பண்ணியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்லேயும் ஒரு ஒயிட் கலர் ஆரோ மென்ஷன் பண்ணியிருக்கும். அந்த ஆரோவை பார்த்துட்டு நம்ம கட்டில் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கணும். கட்டில் வச்சு ப்ளேஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து ப்ளேஸ் பண்ணணும். இல்லைனா பின் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா போர்டே ப்ராப்ளம் ஆகிடும். இதில் வச்சு இந்த ஸ்க்ரூவில் வச்சு இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா ப்ராசஸர் ப்ளேஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சது. இதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா ரேம் போட போகிறோம்.
ரேம் போடுறது பார்த்தீங்கன்னா DDR3 ரேம். இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க DDR3 L ரேம். இப்போ நான் கையில் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா DDR3 L ரேம். இது வந்து 4GB ரேம். இதை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ரேம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இதில் ஒரு கட் இருக்கும். அந்த கட்டை கரெக்டாக பார்த்துட்டு அதுலேயும் கட் இருக்கும். அந்த கட்டுக்கு ஈக்குவலாக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். இது ஒரு நார்மலாக ப்ராசர் ரேம் மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் சப்ளை. இதுக்கு ஒரு பவர் கொடுத்து இதில் டிஸ்பிளே வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம அசம்பிள் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே கம்ப்ளைண்ட் இருக்குன்னு பார்க்க முடியாது. அதுக்காக ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பார்க்க போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பவர் கொடுக்குறேன். பவர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இது பவர் சப்ளை. பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா இந்த 24 பின் இருக்கும். இதுதான் மெயினாக பவர் கொடுக்குறதுக்கு. போர்டுக்கு பவர் கொடுக்க போகிறது இதை வச்சு தான் பவர் கொடுப்போம். இதில் 24 பின் இருக்கும். இந்த பின்னை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த பின்னை எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை மேனேஜ் பண்ணி கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 24 பின்னுக்கு இதில் லாக் வரும். அதில் ப்ளேஸ் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும். அவ்வளோதான். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசருக்கு தனியாக பவர் கொடுப்போம். ப்ராசருக்கு தனியாக பவர் கொடுக்க பார்த்தீங்கன்னா அது 4 பின் வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக வர எஸ்எம்பிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4 பின் ப்ளஸ் இன்னொரு 4 பின் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போடுறது, அதாவது கேமிங் பிசி இந்த மாதிரி பிசி பில்ட் பண்ணுறப்ப தான் அது தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பின் தான் வரும். இந்த 4 பின் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு போர்டில் 4 பின் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா போர்டில் ப்ராசர் கிட்ட ஒரு 4 பின் இருக்கும். அந்த 4 பின்னில் கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பவர் இருக்குது. ப்ராசர் தனியாக பவர் கொடுத்தாச்சு. இப்போ இதில் எப்படி டிஸ்பிளே பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பார்க்கறதுனால ஃபேனில் ப்ராசருக்கு கொஞ்சம் ஹீட் சிங்க் பேஸ்ட் வச்சுட்டு அதை ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஹீட் சிங்க் பேஸ்ட் வைப்போம். அந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேனை ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ பேஸ்ட் வச்சாச்சு. இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஃபேனுக்கு அதேமாதிரி 4 லெக் இருக்கும். அந்த 4 லெக்கில் கரெக்டாக வச்சு ப்ளேஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஸ்க்ரூ டைப் ஃபேனு. ஃபேன்லேயே 2 டைப் உண்டு. ஃபேனில் பார்த்தீங்கன்னா 2 டைப் என்ன அப்படின்னா ஒன்று வந்து லாக் டைப் உண்டு. இது ஸ்க்ரூ டைப். ஸ்க்ரூ டைப்புங்கிறது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டைட் வச்சுக்கலாம். லாக் டைப்பு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஃபேன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிப் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா CPU ஃபேன், சிஸ்டம் ஃபேன் 2 கொடுத்துருப்பாங்க. CPU ஃபேனில் இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. CPU ஃபேன் தான் நம்ம உள்ளே வச்சுருக்க சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதுதான் CPU. அதை வச்சுட்டோம். அதுக்கு ஃபேனுக்கு வச்சு அதோட ஹீட் வெளியே போகிறதுக்காக அந்த ஃபேன் வைக்கிறோம். ஃபேன் வச்சு ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபேனை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஃபேனை ப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கேபினெட்டில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ கேபினெட்டில் தான் பவர் சுவிட்ச் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேயே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு ஒன்று போர்ட்லேயே ஒரு 9 பின் இருக்கும். அந்த பின்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பின்னு தான் வந்து உங்களுக்கு பவர் சுவிட்சாக இருக்கும். அதை நம்ம ஷார்ட் பண்ணியே பார்த்துருவோம். அப்புறம் போர்டில் என்னென்ன இருக்குங்கிறத காமிச்சிருந்தேன். போர்டில் பார்த்தீங்கன்னா இது சாட்டா கனெக்டர் வந்து இங்கே தான் சாட்டா கனெக்ட் பண்ணுவோம். இங்கே கனெக்ட் பண்ணுவோம். இதுலேயும் சாட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதான் CMOS பேட்டரி. இது வந்து யூஎஸ்பி கனெக்டர் 3.0 யூஎஸ்பி கனெக்டர். இது 2.0 யூஎஸ்பி கனெக்டர். இது ஆடியோ கனெக்டர். அப்புறம் இன்னொரு சிஸ்டம் ஃபேன் ஒன்று இருக்கும். அந்த ஃபேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் ஃபேன் இருக்குங்களா அந்த ஃபேனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் ஃபேனில் கனெக்ட் பண்ணிப்போம். இது வந்து பேரலல் போர்ட்டு. இது எக்ஸ்பிரஸ் போர்ட்டு. பேரலல் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக லேண்ட் கார்டு போடுறோம், அப்புறம் சவுண்ட் கார்டு போடுறோம், யூஎஸ்பி கார்டு போடுறோம்னா இதில் போட்டுக்கலாம். அப்புறம் எக்ஸ்பிரஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் கார்டு கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலில் உண்டு. இதில் தான் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டும் இதில் தான் ப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கு பவர் கொடுக்க போகிறேன். பவர் கொடுக்குறது இது வந்து பவர் கார்டு. இந்த பவர் கார்டு வச்சு பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். பவர் கொடுத்துட்டு நம்ம அதை எப்படி ஷார்ட் பண்ணி ஆன் பண்ணணும் டிஸ்பிளே பார்க்குறதுக்காக. இது பவர் கொடுத்தாச்சு. அதுமாதிரி VGA கனெக்டர் கொடுத்துருங்க. இது VGA கனெக்டர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு மானிட்டரில் டிஸ்பிளே மட்டும் பார்க்க போகிறோம். கீபோர்டு கனெக்ட் பண்ணி வச்சுட்டா நல்லது. எதுக்குன்னா நீங்கள் டிஸ்பிளே அதில் வரல அப்படின்னாலும் உங்களுக்கு VGA கனெக்டர் இல்லை உள்ள ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுக்காக நம்ம கீபோர்டும் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். கீபோர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக்கு கேப்ஸ் லாக் இந்த லைட்லாம் இருந்தாலும் உங்களுக்கு போர்டில் டிஸ்பிளே வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணி பார்த்துருவோம் டிஸ்பிளே வருது அப்படிங்கிறது. ஓகே, டிஸ்பிளே வருது. ஃபஸ்ட்டு இப்போ ஹார்டிஸ்க்லாம் மாட்டாதனால பயாஸே டேரெக்டாக வந்துருச்சு. ஹார்டிஸ்க்லாம் மாட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படியே பூட் பண்ணி உள்ள ஓஎஸ்க்குள்ளே போயிடும். ஹார்டிஸ்க் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி காமிச்சிருந்தேன். வெளியே வச்சு ஹார்டிஸ்க் கனெக்ட் பண்ணால் எப்படி என்ன பண்ணுது அப்படிங்கிறத காமிச்சிருந்தேன்.
பவர் சப்ளையில் இது SATA கனெக்டர், SATA பவர் சப்ளை கொடுக்குறது. இது SATA டேட்டா கேபிளுக்கு யூஸ் பண்ணுறது. எதுக்காகனா நம்ம இதுலேருந்து டேட்டா போர்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கே டிஸ்பிளே வர்றதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த SATA கனெக்டர். SATA கனெக்டரை போர்ட்லேயும் SATAவில் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஹார்ட் டிஸ்கில் ஓஎஸ் இருக்குன்னா டேரெக்டாக உள்ளே போயிடுச்சு. புதுசாக ஒன்று அசம்பிள் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இருக்காது ஹார்ட் டிஸ்கில், நம்ம தான் பூட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ரீஅசம்பிள் தான் பண்ணேன், ஏற்கனவே பூட் பண்ணியிருந்தது, அதனால் டேரெக்டாக ஓஎஸ்குள்ளே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஓஎஸ்குள்ளே வந்துடுச்சு. இது ஆல்ரெடி பூட் பண்ணி மட்டும் வச்சுருந்தால இந்த பேஜில் வந்துருக்குது, இல்லை டேரெக்டாக ஓஎஸ்குள்ளே வந்துருக்குன்னா முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி கேபினெட்டில் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஷட் டவுன் பண்ணிப்போம். ஷட் டவுன் பண்ணி இந்த ஃபேன்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கலட்டணும் எல்லாத்தையுமே. ஓகே, இப்போ அசம்பிள் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் கேபினெட் எடுத்துக்குவோம். இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா ஏசர் கேபினெட், டேரக்டர் பிராண்டட் சிஸ்டம். இதே அசம்பிள் பண்ணுற மாதிரி இதை அசம்பிள் பண்ணி காமிச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போர்டில் டிஸ்பிளே பார்த்தோம்னா அந்த போர்டை எடுத்து இதில் வச்சு அசம்பிள் பண்ணி காட்டணும். இப்போது இந்த பின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் சுவிட்சு, இதெல்லாம் வர்றது இந்த பின்னில் தான் வரும். நீங்கள் இது பிராண்டட் சிஸ்டம்னால எல்லாமே இப்படி கனெக்டடாக இருக்குது. மற்ற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக இருக்கும், கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இது யூஎஸ்பி கனெக்டரு, இது 3.0 யூஎஸ்பி கனெக்டரு, இது ஆடியோ கனெக்டரு. இந்த மாதிரி 4 கனெக்டர் இருக்குது. இப்போ இதில் அசம்பிள் பண்ணுறது எப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை உள்ள கனெக்ட் பண்ணிடுவோம். பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வெளியே தெரியுது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ போட்டுக்கோம். ஓகே, முடிஞ்சது. அடுத்து மதர்போர்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மதர்போர்டை ப்ளேஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உள்ள கேபினெட்லேருந்தே ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிட்டு தான் இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். நான் இதை ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி போல்ட்டை. இதை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் ஸ்க்ரூ வரும். கரெக்டாக இந்த போர்டில் பார்த்துக்கோங்க, ஹோல்ஸ் இருக்குது. இதில் 6 ஹோல்ஸ் இருக்குது. அந்த 6 ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இதுதான் ஐஓ பேனல். இது வந்து இதுக்கு பின்னால் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஐஓ பண்ணி, அதாவது அவுட்புட் எடுக்கிறதுக்கு, இன்புட் கொடுக்குறதுக்கு எல்லாமே இந்த பேனல். அது வந்து இது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது எல்லாமே உங்களுக்கு போர்ட்லேயே வந்து இந்த ஐஓ பண்ணலாம். போர்டு வாங்குறப்போ போர்டோட சேர்ந்தே இருக்கும். இந்த பேனல் வந்து எல்லா பேனலும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகாது. இந்த போர்டுக்கு என்ன பேனலோ அது மட்டும் தான் அதுக்கு சப்போர்ட் ஆகும். கனெக்ட் பண்ணி வச்சு போர்டை ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து பவர் கொடுக்கும் போர்டு. பவர் கட் பண்ணியாச்சு. க்ளாஸர் போட்டுருக்கோம். இது ஃப்ரண்ட் சுவிட்சு, ஃப்ரண்ட் பேனல். இதில் வர ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே அதாவது ரீசெட் சுவிட்சு, பவர் சுவிட்சு எல்லாருமே இதுதான் கனெக்டர் வரும். வெளியே தெரிய லைட்டு, பவர் சுவிட்சு, பவர் எல்இடி, ஹார்ட் டிஸ்க் எல்இடி எல்லாமே அதில் தான் வரும். அதுக்கு நம்ம அந்த சுவிட்ச் இதை கனெக்ட் பண்ணால் தான் போர்டில் தான் நம்ம எடுக்க முடியும் அவுட்புட். ஓகே, ஃப்ரண்ட் பேனலில் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிடுவோம். இது 3.0 யூஎஸ்பி கனெக்டர். ஆடியோ கனெக்ட் பண்ணிடுவோம். யூஎஸ்பி 2.0 யூஎஸ்பி இது.
பவர் கொடுக்குறோம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேனை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி உள்ளே டேக் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சது. சாஃப்டாக டேட்டா கொடுக்கணும். சாஃப்டாக கனெக்டர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன் டேட்டாக்கு. ஓகே, அவ்வளோதான் அசம்பிள் பண்ணுறது. இப்போ இதில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம டிஸ்பிளே பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா விஜியும் இருக்குது, HDMI இருக்குது. விஜியும் இருக்குது, HDMI இருக்குது. யூஎஸ்பி பேக் சைடில் 4 இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்லேயே 4 இருக்குங்க. கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி கொடுக்குறோம். விஜே கனெக்ட் பண்ணியாச்சு. கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கிறோம். பவர் சப்ளை பவர் கொடுத்துருவோம். ஓகே, பார்த்துருவோம். ஆன் ஆகிடுச்சு. நம்ம முதல்ல இருக்கிற மாதிரி ஓஎஸ் போயிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஹார்ட் டிஸ்கில் ஓஎஸ் பூட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ கான்ஃபிகரேஷன் நம்ம செக் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேஸை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் என்னென்ன கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன கனெக்ட் பண்ணணுமோ அது உள்ள காட்டும். i3 8th ஜென்ரேஷன் 4GB RAM இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சது. ஒரு சிஸ்டம் அசம்பிள் பண்ணுறது அவ்வளோதான். சிஸ்டம் அசம்பிள் பண்ணுறது பார்த்துட்டோம், முடிஞ்சது. இப்போ கேமரா க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, முடிஞ்சது. இந்த கோர்ஸ் இதோட முடிஞ்சது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. Life is a journey full of challenges, and sometimes it can be a challenge to make the right decision. Hi, this is Sundar Raj from Francis Xavier Engineering College, Department of Information Technology of 2020 batch. This 4 years of engineering journey taught me many lessons. This is the platform where I found myself. My department faculty guided me in the right way to choose my domain. On my second year of engineering, I got IBM certified on predictive modeling, which helped me to choose my domain as a data scientist. And of course, I have done many projects on data science, which is related to the real-time projects and helped me in a way to get placed in my major. Of course, you know, college means degree and degree means job. Thanks to Francis Xavier Engineering College for providing me a best training regarding the placements, which helped me to get placed in car technologies with the annual CTC of 5 lakhs and also in Cognizant with the annual CTC of 4 lakhs. Being in Francis Xavier Engineering College is like staying on the road to the Damascus, where you can gain the required knowledge to achieve your goals. Thank you.